வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ராவோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவோட ரேட்டிங் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9.2 அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. செக்மெண்ட் வைஸில் மிரட்டி விட்டாங்க. அன்றைக்கி கோடியோட செக்மெண்ட் இருந்துச்சு. கோடி என்ன பேசினார்ன்றத பார்க்கலாம். அண்ட் செத் ராலின்ஸ் எல்லாருமே வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் ஃபைனல் எண்டிங் மேட்ச் வந்து டைட்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னன்றதை வரிசையாக ஆர்டராக வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் வராரு. அண்ட் லோகன் பால் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் சாம் பண்ணுறாங்க. அண்ட் இப்போதைக்கு லோகன் பால் சொல்கிறேன், இதுவும் என்னோட ஹோம் டவுன் மாதிரி தான். அண்ட் நான் வந்து ஹெலிகாப்டர் அந்த ஃப்ளைட்லேருந்து வந்துகிட்டு இருக்கும்போதே நான் ஜன்னல் வழியாக பார்க்கும்போதே உங்கள் எல்லாத்தையும் பார்த்தேன். அண்ட் நீங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தீங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்டை இந்த ரிங்குக்குள்ளே உங்கள் ஃபேஸில் பார்த்தாலே தெரியுது. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நடக்க போகிற எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் இல்லை ஜான் சீனா இருக்கான்னு தெரியும் எல்லாரும் சொன்னாங்க. அந்த ஜான் சீனாவே வீழ்த்தி நான் வந்து அடுத்து ட்ரூவாக இருந்தாலும் சரி அண்ட் சிஎம் பங்காக இருந்தாலும் சரி ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாரையும் அந்த இடத்துல வீழ்த்தி சேம் கோடி கூட போவேன். அண்ட் கோடி ரூட அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனை அண்ட் ரெசல்மேனியாவில் எடுத்து நான் வந்து ஒரு நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனை வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிற்பேன் அந்த ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்டில். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு நான் வந்து ஃபுல் டைமராக இருக்கேன், அதனால் எனக்கு இந்த தகுதிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு லோகன் பால் சொல்லியிருக்காரு. மக்களே மறுபடியும் எல்லாரும் ஒரு முறை கேட்டுக்கோங்க. இந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ரெசல்மேனியா 41 மெயின் ஈவெண்ட்டா அப்படின்னு வந்து ஆல்மோஸ்ட் அவர் கன்ஃபார்மாக சொல்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் இங்கே பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் பங்க் பின்னாடி வந்து நிற்கிறாரு. அண்ட் வந்தோடனே இவர் வந்து ஷாக் ஆகி நிற்கிறார். என்ன பண்ணுறதே தெரியல. அவர் வந்து என்ன பேச போகிறான்றதை பார்க்கலாம். அண்ட் சிஎம் பங்க் வந்தோடனே அவர் ஒரு சைடு பெருமையாக இன்றைக்கி என்ன வேறு டிஷர்ட்டில் வந்திருக்காரு. அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தார் இன்றைக்கி. அண்ட் பழைய டிஷர்ட் தான் எப்போயுமே அவர் கெத்தாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அப்படியே அமைதியான கேரக்டர் மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே பின்னாடி இவர் அப்படியே கையை தூக்கும் போது இவரும் கலாய்ச்சிக்கிட்டு கையை தூக்குறாரு. ஓகே லோகன் பால், நீ வந்து இங்கே வந்தது நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். இது உன்னோட ஹோம் டவுன் மாதிரி ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனால் இருந்தாலும் நீ வந்தோன்னே ஏன் மக்கள் உன்னை இந்தளவுக்கு வந்து சாம்ப் பண்ணுறாங்க எனக்கு சத்தியமாக புரியலையா அப்படின்னு சொல்லுது. மக்கள் இவ்வளோ என்ன சாம்ப் பண்ணிக்கிட்டாங்க, நீ வந்து சிஎம் ஓம் பக்கம் மாறிக்கிட்டாங்க. அப்புறம் இந்த மக்கள் உண்மையானவை மட்டும்தான் அந்த சைடு மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உண்மையானவனா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷமா நீ இந்த WWE இந்த இடத்துல இல்லை ஆனால் நீ வந்து திருப்பி வந்து ரெசல்மேனியா பண்ணணும் அப்படின்னா உனக்கு வந்து கொடுத்துருவாங்களா, நீ வந்து வின் பண்ணிடுவியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் இப்போதி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு. சேம் நானும் நீயும் எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் தான் நிற்க போகிறோம். அங்கே 2 பேரும் சண்டை போடுவோம். அங்கே இந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரே கூண்டு மூடி, அதாவது ரிங்கெல்லாம் மூடி தான் இருக்கும். அண்ட் மொத்தமாக நம்ம அந்த இதுக்குள்ளே சாம்பருக்குள்ளே இருப்போம். அங்கே யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் ரெசல்மேனியாவுக்கு போவோம். மித்த எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன் வீட்டுக்கு தான் போவோம் அப்படின்ற மாதிரி வந்து லோகன் பால் கிட்ட சொல்கிறாரு. அண்ட் லோகன் பால் பற்றி என்ன சேம் அதே மாதிரி தான். அண்ட் நீயா நானா வந்து அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி காட்டிடுவோம். என்ன சொல்கிறாருன்னா, ராக் என்ன தான் அங்கே வந்து ராக் கோடியோட சோல் எடுத்தாலும் அதாவது ஆத்மா எடுத்தாலும் எனக்கெல்லாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நான் வந்து வின் பண்ணி டேரெக்டாக ரெசல்மேனியாவுக்கு போயிடுவேன். அண்ட் டேரெக்டாக கோடியை வந்து தாக்குவேன். கோடி வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அண்ட் கோடி அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனா அடுத்து நான் தூக்க போகிறது நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சிஎம் சொல்கிறாரு. இதை கேட்டு லோகன் பால் அப்படியே கடுப்பாயிறாரு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. மூஞ்ச பாருங்க ஏதோ சிரிப்பாக இருந்துச்சு. அண்ட் 2 பேருமே ஃபேஸ் வைஸ் வந்து நிற்கிறாங்க. நீ வந்து ஒன்றத்துக்கு உதவானவே அப்படின்னு சொல்லும் போது அண்ட் லோகன் பால் டப்புன்னு ஒரு ஸ்லாப்பை தட்டி விட்றாரு. அண்ட் இங்கே சிஎம் பாங்க எதுவுமே செய்யாமல் அமைதியாக நிற்கிற ரெஸ்பான்ஸே பண்ணாமல் கீழே வந்து அவர் ஓடி போய் ஒரு ஓரமாக போய் நிற்க அண்ட் வரப்போகிற எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் உண்மையிலேருந்து வேறு லெவலாக இருக்கும்போது அங்கே யார் வின் பண்ண போகிறாங்கன்ட்டு எதிர்பார்க்க வேண்டியது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த 3 சூப்பர் ஸ்டாருக்குள்ள தான் எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது. செத்து, சிஎம் பங்க் அண்ட் ஜான் சீனா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்பர் 2 என்னன்னா பீட்டர் அண்ட் பென்டா வாசஸ் லூக் கேசருக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிங்கிள் மேட்சாக ஓடிக்கிறது. இப்போ ட்ரிபிள் ட்ரீட்டாக மாறி அதுக்கு மெயின் ரீசன் என்ன, 2 பேருமே பென்டாவை தான் தாக்க போகிறாங்க. ஆனால் இங்கே நடந்தே வேற எண்டிங் வரைக்குமே பென்டா வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் போட்டு வெளியில் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. கடைசியாக ஃபினிஷர் போட்டு பின் பண்ணலான்னு முடிவு போடும்போது அங்கே பின்னாடி வந்து லூக் கேசர் வந்து பார்த்தீங்கன்னா பென்டாவை தூக்கி வீசி இருப்பாரு. அண்ட் வீசுறதுக்கு அப்புறமா அகைன் லூக் கேசர் ஒரு பென்டாக்கு தன்னோட ஃபினிஷர் போட்டு இந்த மேட்ச் வந்து பிடிச்சிட்டு இருப்பாரு. ஆனால் யாரும் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் லூக் கேசர் இங்கே வின் பண்ணியிருப்பாரு. ஆனால் இங்கே பென்டாவை தான் க்ளோஸ் பண்ண வந்தவங்க பீட்டர் க்ளோஸ் பண்ணி விட்டு போயிட்டாங்க. மேபி அடுத்த நடக்க போகிற மண்டே நைட்ரால பீட்டர் லூக் கேசருக்கும் மேட்ச் நடக்க கூட சான்ஸ் இருக்கு. அண்ட் பாப்பா என்ன நடக்குது பேக் ஸ்டேஜில் ரியார் பண்ணி வந்து பேசுகிறாங்க. அவங்களோட பெண்ணாக்கு எலிமினேஷன் சாம்பர் பேப்பரையும் வரப்போகுது. அதில் வின் பண்ணவங்க அவங்க ரெசல்மேனியா ஆப்போனண்ட்டாக இருப்பாங்க. அது யாராக இருக்கலாம். அண்ட் யார் வந்தாலும் நீங்கள் என்ன ரெசல்மேனியா டைட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டைன் பண்ணிடுவாங்க கேட்கும்போது எந்த சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சரி அண்ட் லீவ் மார்கன் பிரியங்கா நாயுமி யாராக இருந்தாலும் சரி அண்ட் நான் வந்து அங்கே வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். அதே ரெசல்மேனியாவில் நான் கரண்ட் சாம்பியனாக வந்து இருப்பேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக டைட்டில் வந்து ரிட்டைன் பண்ணி அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மாமி ரியா ரெஃப்ரியோட வாழ்க்கை எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இயோஸ்கை வராங்க. இயோஸ்கை வந்து இப்போதைக்கு என்ன பேசுகிறாங்கன்னா, அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரால உனக்கு எனக்கு மேட்ச் இருக்குது மறந்துடாத, நீ அதை தானா தான் நீ ரெசல்மேனியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரால இப்போதைக்கு மாமி ரியா ரெஃப்ரியால போன ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. உங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்ப்போம்.
நியூ டேக்கு எல்டபிள்யூக்கும் ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து நடத்துறாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டாக் டீம் மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி நியூ டே தான் இங்கே வின் பண்ணியிருந்தாங்க. நியூ டே வந்து ஈஸியாக வந்து தன்னோட ஃபினிஷர் டாக் ஃபினிஷர் மூவ் போட்டு இங்கே மேட்சை முடிச்சக்கப்புறமா எல்டபிள்யூ சும்மா விடல. ஏன்னா எப்படி இருந்தாலும் வெளியே உள்ளே இருக்க டிராகன்லேயே வெளியே இழுக்கணும்ல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எல்டபிள்யூ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் திருப்பி நான் எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்டபிள்யூவில் வந்து அதாவது டிராகன்லி வந்துட்டாரு. நான் ராமஸ்வரி இல்லை அதுக்கு பதிலாக டிராகன்லி தான் இப்போதைக்கு அவர் இன்ஜூரில் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டிராகன்லி வந்து இங்கே என்ன அட்டாக் பண்ணாலும் அட்வான்டேஜ் அவங்க பக்கம் தான் இருக்குது. அண்ட் இங்கே நியூ டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிக்கில் டிராகன் லீகை படுக்க போட்டாங்க. மேபி அடுத்த வாரம் வந்து சிங்கிள் மேட்ச் கூட நடக்கலாம். அண்ட் ஜேவி ரோட்ஸுக்கும் டிராகன் லீக்கு அந்த மாதிரி தான் செக்மெண்ட் நடந்துச்சு. அண்ட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. லிட்டரலி டிராகன் லீக் அதாவது ராமஸ் லீக் வந்தால் தான் இந்த கதை வந்து முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் பார்ப்போம் அடுத்து நம்பர் த்ரீ என்ன பேக் சைடில் அடுத்த ஒரு செக்மெண்ட்டு. இங்கே பின்னாடி டீமன் ஃபின்பாலர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபின்பாலருக்கும் அண்ட் டாமினிக் மிஷியருக்கும் ஒரு சின்ன தகராறு. அதை வந்து நம்ம லீவ் மார்க்கன் சமாளிச்சிக்கிறாங்க. அதாவது இங்கே என்ன பண்ணி நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, பிரான் பேக்கருக்கு டாமினிக் மிஷியர் கூட ஒரு மேட்ச் அந்த மேட்சை சமாளிச்சு விடுங்க. அண்ட் உங்கள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பியங்கா நயோமி ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் சாட் கேட்டியில் அடிச்சனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாட் கேட்டியில் நாங்கள் வந்து தாக்கலை அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. என்னடா இவங்களே இப்படி சொல்கிறாங்க அப்படின்றத ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. அடுத்த செக்மெண்ட் சூப்பரான செக்மெண்ட்டு. பேக் சைடில் குந்தர் வரும்போது பார்த்தீங்கன்னா அக்கிரோ டோசா ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அவர் மறைச்சிட்டு போனவர். அண்ட் இப்போ நான் வந்து ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்க வரேன். இது யார் அக்செப்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஒரு ஆப்போனண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அவன் இந்த ரிங் சைடில் கூப்பிட்டு வந்துடுவான் கண்டிப்பாக. அண்ட் இப்போதைக்கு நான் மெயின் ஒன் ஜேவுசோ கிட்ட அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல நான் சொல்லியிருந்தேன். இப்போ போக போக அந்த ரால் நம்ம சூஸ் பண்ணக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் போக போக எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அவனை இப்போதைக்கு அந்த கோமாளியை நான் ரெசல்மேனியா 41 அடித்து தோக்கடிக்கணும். எல்லா மக்கள் முன்னாடியும் அவனை வந்து லூசர்னு ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டுன்றக்காகவே கண்டிப்பாக வந்து நான் இதை அக்செப்ட் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து அவனோட ஆர்வம் காட்டுறேன் இந்த செக்மெண்ட் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்க போகிறேன். சேம் அதே மாதிரி ஒரு கோமாளி தான். அவனுக்கு வந்து கொடுத்து அவன் வந்து என்னை தோக்கடிச்சாங்க. நான் வந்து அவனை மரியாதையாக வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அங்கே யார் வரானா அது அக்கிரோ டோசா வராரு. அக்கிரோ டோசா வந்து சிரிப்பாக இருந்துச்சு. என்னடா அமைதியாக பிள்ளை பூச்சியை போய் அடிக்க போகிறாருன்ட்டு. ஆனால் அக்கிரோ டோசா பயந்துக்கிட்டே வர்றீங்கன்னா என்ன நடக்க போதுன்னே தெரியலையே அப்படின்ட்டு சொல்லுங்க. ஓப்பன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறாரு. இங்கே அக்கிரோ டோசா நீ பயப்படாத, நல்லா வச்சுக்கோ. நீ வந்து எதுனால தெரியுமா நான் அவனை சூஸ் பண்ணேன். நான் பஸ்ஸாட்டு ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கேன். நீ நான் வரேன்னு கூட மரியாதை இல்லாமல் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன் வெட்டியாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கா. அதாவது நானும் நீனும் தான் ஒரே ஒரு ரிங்கில் வந்தோம். ஆனால் நான் வந்து இப்போதைக்கு ஒரு பீக் லெவலில் இருக்கேன். நீ இன்னும் அப்படியே தான்டா இருக்க. இந்த ரெண்டு கோமாளி கூட சேர்ந்தேன்னா நீ இப்படி தான் இருப்ப. அதனால் உனக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். நீ என்னை வந்து தோக்கடிச்சேன்னு வச்சுக்கே. இந்த பேட் மேக்கஃபி கூட சொன்னால் இந்த ரெசல்மேனியாவில் கண்டிப்பாக ஈட் தான் வின் பண்ணுவான்ட்டு. ஆனால் நீ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் நீ வந்து என்னை தோக்கடிச்சிட்டேன்னா நான் வந்து உன்னை மரியாதை செலுத்துறேன், நான் உன்னை மரியாதை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ என் கூட தோக்க மாட்டேன், ஆனால் தோத்துட்டேன்னா சொல்லி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சிவா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அக்கிரோ டோசா ஃபஸ்ட் எடுத்தோன்னே எதுவுமே பேசாமல் டக்குன்னு ஒரு கிக் அடிச்சு விட்ருவாரு. 2 கிக்கு கொடுத்த பிக் பூட் கொடுத்தோன்னே படுத்துருவாரு. அண்ட் குந்தர் வந்து பவர் பாம் போடும்போது டக்குன்னு அதை ரோல் பண்ணும்போது நான் கூட வின் பண்ணிடுறான்னு நினச்சேன். அப்புறம் சப்மிஷன் மூவ் போட்டு அங்கேயும் தப்பிச்சு பவர் பாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணும்போது அங்கேயும் அவரே ஒரு கிக் அவுட் பண்ணிட்டு வருவார். அதுக்கப்புறம் என்ன ரிமூவ்மெண்ட் தான். அவர் அப்படியே ஏதோ தூக்கில் போட்ட மாதிரி தொங்கிக்கிட்டு இருப்பார். பாவத்தை கர்மம் வச்சு செத்துருச்சா. நான் அப்படியே குந்தர் வந்து விட மாட்டார். அங்கே ஓடிஸ் வந்து காப்பாற்றலாம் முடிவு பண்ணும்போது அங்கே ஓடிஸையுமே அடிக்க மெயின் ஒன் ஜேவ்ஸ் வந்து மொத்தமாக எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. இந்த செக்மெண்ட் வந்து உண்மையில் நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோவில் பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதாவது அப்படியே அக்கிரோட செம்ம காமெடியான செக்மெண்ட்டு. நெக்ஸ்ட் நம்பர் 4 டக்கோட்டா கைக்கும் லைரா வெல்கிரியாக்கும் ஒரு ஐசி டைட்டில் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லைரா வெல்கிரியா வின் பண்ணக்கு அப்புறமா ஐவியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரத்தனமாக முறையில் தாக்கியிருப்பாங்க. அவங்களோட டைட்டில் எடுத்து ரைஸ் பண்ணி காப்பாங்க. பரவாயில்ல, இவங்களை விட இப்போதைக்கு உங்களை ஹீல் டன் புஷ் வந்து நல்லா இருக்கு. அண்ட் இவங்களுக்கும் லைரா வெல்கிரியாவுக்கும் மேட்ச் நடந்துச்சுன்னா ரெசல்மேனியாவில் கண்டிப்பாக வந்து லைரா வெல்கிரியா வந்து சாம்பியன் வந்து போயிடும். அண்ட் நீங்கள் செமிசைன் பேக் சைடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது பேக் சைடு கிட்ட ஆன்லைன் இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, செமிசைன் வந்து அன்சாக்சன் மேட்ச்சில் வந்து நடக்க போகிறாரு. அண்ட் கெவின் ஓவன்ஸ் கூட கனடாவில் அவரோட ஹோம் டவுன்லேயே. அண்ட் அதை பற்றி என்ன விஷயம் சொல்லுங்கன்னு அவர் வந்து கெவின் ஓவன்ஸோட வீட்டுக்கு போனாரா செமிசைன். அது அவங்க அம்மா பார்த்தாரா. அவங்க அங்கே வீட்டில் யாருமே இல்லை. அவங்க அம்மா மட்டும் பார்த்துட்டு முதையோட இப்போ அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் பேசினேன். ஆனால் வந்து பரவாயில்ல, நாங்கள் என்ன தான் டபிள்யூடபிள்யூ அடிச்சுக்கிட்டாலும் குடும்பத்துக்கிட்ட அந்த அளவுக்கு வந்து ஈக்குவலாக, அதாவது கரெக்டாக தான் இருப்போம். ஆனால் இருந்தாலும் கெவின் ஓவன்ஸ் அதாவது எந்த அளவுக்கு என்ன தாக்கியிருக்கானா, நான் இப்போதைக்கு ஆன்லைன் இன்டர்வியூவில் வர அளவுக்கு தாக்கியிருக்கானா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நான் இன்ஜூராக இருக்கேன்னு. எதனால் என்ன ஆடம் ஃபேஸ் விட மாட்டேறானா, இந்த எலிமினேஷன் சாம்பர் மேட்ச் வந்து பாதிக்கப்படுறதுனால தான் இன்ன வரைக்கும் வச்சிருக்காங்க. ஆனால் மறந்துடாத கெவின் ஓவன்ஸ், இது வந்து சாதாரண மேட்ச் இருக்குது, அன்சாக்சன் மேட்ச். அது எந்த அளவுக்கு ஒன்று பாதிக்கும்னு, நீ எந்த அளவுக்கு எனக்கு வலி கொடுத்தியோ அந்த அளவுக்கு நான் வலியை திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்ட்ரி வந்துருக்காங்க கூட ஜட்மெண்ட் டேயோட. ஏன்னா பிரான் பிரேக்கர் தோக்கடிக்கணும்ல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் ஒரு சூப்பர் ஸ்பியர் கொடுத்து முடிச்சு விட்றாரு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த மேட்ச்சில் டாமினிக் மிஸ்ட்ரி தூக்கி போட்டு பொறின்னு பொறிச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ அப்பயே நினச்சேன் இந்த ஜட்மெண்ட் கீழே இருக்கும்போது ஏதாவது டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும்னு. கரெக்டாக பிரான் பிரேக்கர் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அடின்னு அடிச்சு விட்ருவாங்க. நீங்கள் ரெஃப்ரி வந்து பெல் அடிச்சு விட்ருவாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகும், அது கீழே வந்து ஃபின்பாலர் சேர் எடுக்கலாம் முடிவு பண்ணும்போது மேலே டாமினிக் மிஸ்ட்ரி தூக்கி
மண்டே வச்சு தூக்கி வீசியிருப்பாரு. இங்கே கார்லிட்டோ அடிச்சு ஒரு சூப்பர் ஸ்பியரை போட்டுட்டு அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்பாங்க பாருங்க, வேற லெவலாக இருக்கும். ஃபின்பாலரும் அண்ட் பிரான் பிரேக்கர், என்னடா அது பிரான் பிரேக்கர் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் தாக்கிட்டு இருக்காங்களே, ஏஜ் சேல் ஃபின்பாலர் அண்ட் அடுத்தடுத்து ரெசல்மேனியா அப்புறம் பெருசாக இருக்க போது பிரான் பிரேக்கருக்கு. அண்ட் இங்கே ஐவிஎல் பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐசிடிஎல் சாம்பியன் எடுக்க போகிறேன், எங்களோட டீம் வந்து டாக் டீம் சாம்பியன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பேசிடுவோம். வைக்கே ரைடர்ஸ் வந்து பேக் ஸ்டேஜில் வந்து அடிச்சு போடுவாங்க. அண்ட் ஆர்டர் ஃபீஸ் வந்து தடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் டாக் டீம் மேட்ச் நடக்க சான்சஸ் இருக்குது. இங்கே லைரா வல்கீரியாவும் மேட்சஸ் பண்ணுவாங்க, என்னன்றதை பார்க்கலாம். நம்பர் 5 ஃபர்ஸ்ட் இடத்துல கோடி வராரு. கோடி வரதுக்கு முன்னாடி நம்ம அந்த செக்மெண்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம். ராக் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாரு, நீ என்னோட ஆஃபர் வந்து எலிமெண்ட் சாம்பர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னோட வாழ்க்கைன்றதே வேற லெவலாக போயிடும். அடுத்த மூவ்ஸ்க்கு வந்து நான் வந்து உன்னை கூட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ கஷ்டப்படவே வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு கோடிக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் கோடி இப்போதைக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாத்துக்கும் தெரியும் ராக் வந்து என்னோட ஆன்மா எடுக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். அண்ட் இந்த மக்கள் முன்னாடி நான் சொல்றேன், என்ன ஆன்மா எடுக்கிறதுல அவ்வளோ ஈஸியா, இந்த ராக் வந்து ஒரு பெரிய லெவல் சூப்பர் ஸ்டார், ஓகே அதெல்லாம் ஓகே. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி சொன்னது எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லை, ராக் ஒரு ஆஃபர் வேறு கொடுத்துருக்கான். அந்த ஆஃபர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நான் வந்து சாம்பியனே டிஃபெண்ட் பண்ண தேவையில்ல, நான் வந்து டைட்டில் வச்சு லாங்கஸ்ட் ரைனிங் சாம்பியனாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ராக் சொல்லியிருக்கான். ஆனால் இப்போதைக்கு நான் வந்து அந்த மாதிரி அதாவது நான் உண்மையை மட்டும் தான் பேச போகிறேன். இது வரைக்கும் நான் போய் பேசுனதில்லை இந்த ஒரு விஷயத்தில். அண்ட் ரெஸ்லிங் விஷயத்தில் எங்கள் அப்பா எங்கள் குடும்பம் எல்லாருமே எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறாங்க தெரியும். இதே இருங்கள எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்கள் இந்த இடத்த பிடிச்சிருக்கோன்னு தெரியும். அதே மாதிரி தான் நானும். ஆனால் இந்த ராக் சொன்னதுக்கப்புறமா பாதிக்கப்பட்டது எங்களோட ஃபேமிலி மட்டும்தான். என் ஃபேமிலி, என்னோட ஒய்ஃபு, எனக்கு கசின் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த ரூட்ஸ்ன்ற பேர் வச்சவங்க எல்லாருமே. ஆனால் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தோணும், இந்த கோடி வந்து இந்த ராக்கோட அந்த ஒரு ஆஃபர் அக்செப்ட் பண்ணுவானா, இல்லை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே தோணிக்கிட்டு இருக்கும். இந்த வேர்ல்டு மக்களுமே இந்த ஒரு விஷயத்த நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் கோடி பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அதை பற்றி தான் பேசுகிறாரு. இந்த ராக் ஒரு எலிமினேட் சாம்பரில் என்னை வந்து ஃபேஸ் பண்ண போகிறான். ஆனால் அது மட்டும் இல்லை, என்னோட கனவு மொத்தமும் இந்த ரெசல்மேனியா நோக்கி தான் போகுது. ஆனால் ராக் அப்படின்னு பேசும்போது டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா செத் ஃபிங்கர் பின்னாடி இருந்து வராரு. செத்ரான்ஸ் வந்து என்ன பேச பாரு நானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு ரால செத்ரான்ஸ் இல்லை, ஆனால் கடைசி வரைக்கும் வருவார் நான் எதிர்பார்த்தேன். கடைசி கோடி செக்மெண்ட்ல வந்திருந்தாரு. அண்ட் செத்ரான்ஸ் பற்றி என்ன சொல்ல, இந்த மக்கள் எல்லாருமே நீ மண்டே நைட் ராவில் வருவேன்னு எதிர்பார்க்கல. அண்ட் நீ நானும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்கிறோம். அண்ட் மெயினாக ஒரு விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ வந்து ராக்கோட ஆஃபர் உன்னோட ஆன்மா எடுக்க போகிறான், அதெல்லாம் ஓகே. ஆனால் நீ ராக்கோட ஆஃபர் மட்டும் அக்செப்ட் பண்ணிடாத. ஏன்னா நீ வந்து அக்செப்ட் பண்ணினா நீ வந்து என்னை வெறுக்கிற மாதிரி அர்த்தம். ஏன்னா நீ வந்து அக்செப்ட் பண்ணினா நீ வந்து என்னோட பழைய கோடியே கிடையாது. அதாவது நீ எல்லாம் யோசிச்சு பாரு, அதாவது ராக் ஒன்று நீ நினைக்கிற மாதிரி மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படியே உனக்கு வரும்னு நினைக்கிறியா? ராக்கோட சப்போர்ட்லாம் உனக்கு வரும், நீ சாம்பியனாக இருப்ப, இந்த மாதிரிலாம் கனவு தான் எல்லாமே. ராக் வந்து உன்னை வந்து அவனோட ஃபுல்லாக உன்னோட மொத்தோட ஐடென்டிட்டியே எடுத்துக்கலாம்னு பார்க்குறான். ஆனால் நீ மட்டும் அதுக்கு இடம் கொடுத்துடாத. ஆனால் நீ வந்து எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் ஃபினிஷ் த ஸ்டோரி. அண்ட் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ணது என்ன, இந்த ராக்கிட்ட சாம்பியன் கொடுக்குறதுக்கா, இந்த ஒரு செக்மெண்ட் பண்ணுறதுக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னே. நீ வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு சேர்த்து எனக்கு தெரியும். அண்ட் நீ வந்து என்ன வந்து நான் இந்த இன்ஜூருக்கு அப்புறமும் வந்தேன், திருப்பி என்ன ஹேமர் வச்சு புடங்கிலே அடித்தேன். ஆனால் அது மட்டும் இல்லை, நீ வந்து ஷீல்டை பிரேக் பண்ண 10 வருஷத்தோட அந்த 10 வருஷத்து இன்னும் வரைக்குமே ரோமன் உன்னால் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு மூமெண்ட்லாம் பண்ணிடுற நீ ஒரு துரோகம் பண்ணவேன். ஆனால் என்ன இருந்தாலும் நீ வந்து எனக்கு வந்து காப்பாற்றிருக்க, அந்த எனக்கு ஒரு ஷீல்டாக இருந்திருக்க ரெசல்மேனியா 40 என்னை வந்து ஒரு சாம்பியனாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் நீனும் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இப்போ செத்ரான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயம்லாம் நடந்து நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு காயப்படுறேன்னு உனக்கு தெரியும். அந்த 10 வருஷத்துக்கு நான் ஏன்டா அந்த வேலையை செஞ்சேன், இன்னும் வரைக்குமே நான் காயப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதே வேலையை நீ செய்யக்கூடாது நான் பார்க்குறேன் கோடி. நீ வந்து எனக்கு வந்து நான் வந்து எலிமினேட் சாம்பரில் வின் பண்ணுவேன், உங்களோட ஃபேஸ் பண்ணுவேன். ஆனால் நீ வந்து பழைய கோடியாக வரணும். அதாவது நான் உன்னை ஹெலின செல்ல வச்சு அடிச்சல அந்த கோடியாக வரணும். ரெசல்மேனியா 40 ரோமனை தோக்கடிச்சா அந்த கோடியாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. லிட்டரலி வேற லெவலான செக்மெண்ட். கோடி இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணார் என்னன்ட்டு கூடி சீக்கிரம் எலிமினேட் சாம்பரில் வந்து பார்த்துலாம். ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா அகிரா டோசோ ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாரு. அண்ட் இன்ஜூர் ஆயிடுச்சு இப்போ அவருக்கு. அண்ட் பரவாயில்ல, ஜேவுஸ் வந்து பாராட்டுறாரு, நீ வந்து வெல்டன், நீ இதுக்கப்புறமும் இன்னும் அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணணும், அண்ட் நீ வந்து பயப்படல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இங்கே கிரேசன் வளர் வந்து பார்த்தீங்கன்னா, நீ அவனை பாராட்டிட்டு வர, அவன் நம்ம பெரிய ஆள் மாதிரி, நீ என்ன அவனை அந்த கையை வச்சுட்டு ஈட்டுன்ற, நீ நினச்சிட்டு ரெசல்மேனியா நீ வந்து டைட்டில் வின் பண்ண அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஈட்டுன்னு சொல்லி எவ்வளோ நாள் தான் மக்கள் ஏமாத்திரம் போவோம். மக்கள் சைடு இருந்தாலும். ஆனால் ரெசல்மேனியாவில் குந்தர் இருக்கான், குந்தர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஈட் அப்படின்றாரு. நீ ஏன்டா அப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆசிரியர் தெரிய விட்டு பேச சொல்லுவார். ஆசிரியர் எதுவும் பேச மாட்டார். அண்ட் ரெசல்மேனியாவில் கண்டிப்பாக வந்து உனக்கு குந்தர் வீழ்த்துவான், அந்த அளவுக்குலாம் அவனால் வீழ்த்த முடியாது. எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க. அண்ட் ஜேவுஸ் என்ன சொல்கிறார், நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவேன், ஆல் ஒரு சரௌண்டிங் ரெசல்மேனியாவில் என்னோட ஈட் தான் ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஈட்னு சொல்லும்போது, நீ அவனு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் தெரிய கேட்கும்போது அவனுக்கு பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குனு சூப்பருக்கு கொடுத்து விட்டுருவாரு. அண்ட் இப்போயுமே ஈட் தான் அப்படின்னு ஈட் மெயினாக கண்டிப்பாக ரெசல்மேனியாவில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வரும். அண்ட் ரெசல்மேனியாவில் இவர் வின் பண்ணால் மட்டும்தான் ஒருத்து, இல்லைன்னா ஒஸ்ட்டு. ஃபைனல் மெயின் ஈவெண்ட்டுக்கே வந்தாச்சுங்க. பியாங்கா நயோமி
நயோமி வாசஸ் ரக்கேல் லிவ் மார்கனுக்கான ஒரு மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு வேறு லெவலாக இருந்துச்சுங்க. சத்தியமாக இந்த எண்டிங் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு ஹைப்பே வேறு லெவலாக இருந்துச்சு. சாட் கேடியில் யாரா அடிச்சது அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆன மேட்ச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பறி போச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. பியங்கா நயோமியோட டைட்டில் வந்து பிடிக்கிட்டாங்க ரக்கேல் ரவுண்டிகஸ். இன்னைக்கு வந்து லாஸ்ட்டாக தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு டாமினிக் மிஸ்டீரியோ டிஸ்ட்ராக்ஷன் வச்சு இந்த மேட்ச் வந்து முடிச்சுட்டாங்க. அண்ட் யாரும் எதிர்பார்க்கல டைட்டில் சேஞ்ச் ஆகும்ட்டு. ஆனால் பரவாயில்ல, பியங்கா நயோமிகிட்ட இருந்ததை விட உங்கள்கிட்ட ஓகேவாக இருக்கும். ஹீல் டச் ஸ்டோரி நல்லா இருக்கும். அண்ட் ஜட்மெண்ட் டேக்கு ஒரு டைட்டில் இருந்தால் தான் கெத்தாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. சீ மனசிலே தேங்க் வாட்சிங். வேறு சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.